ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் தேகு கூட சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்கறவங்க இப்போ பார்த்துட்டு இருந்துருங்கடா. ஓகேவா? ஸோ ஓகேடா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தயங் உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்திருக்கான். ஸோ அப்படியே ஜேகேயோட சவுண்ட் கேட்குது. தயோங் 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 எந்திரி தயோங். ஜேகே ஜேகே தயோங் என்னாச்சு? தயோங் என்னாச்சு? எதுக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஒட்டே அப்படியே ஹக்குக்குள்ளாடி போயிட்டு, ஜேகே உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா இருக்கல்ல? ஆமாடா, நான் நல்லா இருக்கேன். என்னாச்சு என்னாச்சு? என்னாச்சு? ஆ இல்லை இல்லை, நான் பயந்து போயிட்டேன். பயந்து போயிட்டியா? ஏன், என்னாச்சு? யார் என்ன பண்ணா? இல்லை இல்லை ஜேகே, எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். டே இங்கே பாடுறான், தூக்கத்தில் இருந்தால் நீ இன்னும் எந்திரிக்கலை. இல்லை ஜேகே, அது ஃபுல்லாகவே ரியலாக இருந்துச்சு. அது எல்லாமே ரியலாக இருந்துச்சு. உனக்கு ஏதாவது ஆயிரும். முதல்ல நடந்த மாதிரி எனக்கு எதுவும் ஆகாதுடா. என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க? என்னை விட்டு போகாத ஜேகே, என்னை விட்டு போகாத. போகலை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஷாக்லேயே தான் தயங் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே தான் சம் டேஸ் பாஸ் ஆகுது. நம்ம ஜேகே அவரோட காலேஜை முடிச்சிடுறாரு. ஸோ அப்படியே இங்கே யூங்கி, ஜிமின், தென் ஜங்குக் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன மச்சான், அப்புறம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இனிமேல் என்ன ஐடியா? பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன்டா. அது மட்டும் இல்லை, எங்களை அப்படி பண்ணவனுங்களை கண்டுபிடிச்சி செய்யணும்டா. அதுக்காகவே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும். இல்லைன்னா என்ன பண்ணனால்னு இருக்க. எனக்கும் அந்த ஐடியா தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் பெரியவங்கள தெரியும், உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதனால் அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வேறு லெவலில் டெவலப் ஆகிடலாம். அதனால் நானும் அப்படி தான் நினைக்கிறேன். என்ன ஜிம்னா, நீ என்ன சொல்கிற? நானும் அப்படி தான் நினைக்கிறேன். தயங்கா, சொல்லு ஜிமின், என்ன நீ என்ன சொல்கிற? எனக்கும் ஓகே தான். ஜேகே என்ன சொல்கிறானோ அதே மாதிரியே பண்ணலாம். டேய் என்னடா ஜேகே புராணத்தையே பாடிட்டுருக்க? நீ உன்னோட ஒப்பீனியனை சொல்லு. இல்லை, ஜேகே என்ன முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். அதனால் அவன் சொல்கிறது படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ஒரே போட்டுடுறான். அப்போ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு தயங்க பார்த்தா அப்படியே ஒன்றையா விங்க் பண்ணுறான். ஸ்டாப் பண்ணி ஜேகே, பேசி முடிச்சிட்டிங்களா? வீட்டுக்கு போகலாமா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சரிடா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோல்டரில் கையை போட்டு இழுத்துட்டு போயிடுறாரு. ஸோ இங்கே வீட்டில் ஒரு 8 o'clock இருக்கும். அப்போ நம்ம ஜேகே 2 பேருக்கும் சேர்த்து டின்னர் சமைச்சிட்ருக்காரு. ஸோ இங்கே நம்ம தயங் பார்த்தா டெரஸில் நின்று யாரு கூட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கான். நான் தான் சொல்கிறேன்ல, வேலை முடிஞ்சதும் நானே உன்னை கூப்பிடுறேன். அதுக்கு முன்னாடி சும்மா கால் பண்ணி நோயின்னு சொல்லிட்டு இருக்காத. எனக்கும் இங்கே நிறைய வேலை இருக்குது, புரிஞ்சுதா? டேய், நாங்கள் சொன்ன வேலையை பார்க்குறத விட உனக்கு என்னடா பெரிய வேலை? டேய் மைரா, என்கிட்ட இப்படி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறத ஸ்டாப் பண்ணு, ஓகேவா? எனக்கிட்ட இப்படி எவன் பேசினாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இங்கே பாருட்டே, இந்த வேலையை உன்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் உன்னை விட்டுருக்கோம். இல்லைன்னா எல்லாம் உன்னெல்லாம் விடுறதே இல்லை. டேய் ஓவராக பேசாத. இந்த விளக்கண்ண வேலையை உன்கிட்ட பிடுங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு தானே என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்க? மைரா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. உனக்கு சொல்கிறது புரியுதா? டே ஓவராக கத்தி பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜேகே இங்கே வரான். டேய், யாரு கூட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க? அதுவும் எவ்வளோ கோவமா? இல்லை ஜங்கு, நான் இதோ வரேன். டே மைரா, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறான். என்ன டாடி, சமைச்சு முடிச்சிட்டிங்களா? சமைச்சு முடிச்சிட்டேன். என்னடா ஒரு மாதிரி ரகடாக இருக்குது ஃபேஸ்லாம்? சீரியஸ் ஆகிட்டியா? என்ன, யார் கூட பேசிகிட்டு இருந்தேன்? இல்லை, ஒரு கிளாஸில் ஒரு மயிலா தான் பிச்சைக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கான். டேய் என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? இவ்வளோ கோவம்லாம் ஆக மாட்டியே. பின்ன என்ன ஜேகே, சும்மா இருந்துட்டு நான் சொன்ன வேலையை முடிச்சியான்னு சொல்லிட்டு நோயின்னு கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தா, வேலையை முடிச்சா நம்மளே போயிட்டு சொல்ல தானே போகிறோம். அதுக்கப்புறம் எதுக்கு அப்படியெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கான்? சும்மா கோவமாக வருது. டே இவ்வளோலாம் கோவப்படாதடா, வாடா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்தையும் சர்வ் பண்ணுறான். தயங்கும் அப்படி மெதுவாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜங்குக்கு அப்படியே சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்னடா என்ன அப்படி நோக்குற? இல்லை டாடி. என்ன நீ ரொம்ப லவ் பண்ணுறியா? நீ என்ன நினைக்கிற?
நான் ரொம்ப லவ் பண்ணுறதா தான் நினைக்கிறான். ஆ, அப்போ அதான் உண்மை. இல்லை, நீ சொல்லு, உன்னோட வாயால் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோ லவ் பண்ணுறியா? ஆமாம், ரொம்ப. நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? கண்டிப்பாக. இப்போது ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். இப்போ நான் உங்ககிட்ட உன்னோட உயிரை கேட்குறேன், கொடுத்துருவியா? டேய், உயிரை நீ உனக்காக கேட்குறேன்னு வையன், உயிரை மயிரா கூட மதிக்காமல் உனக்காக கொடுத்துருவேன். அதே வேற யாருக்காவது வேற வேலைக்கு அப்படி இப்படின்னு சொன்னா தர முடியாது. ஏன்னா இது உன்னோட உனக்கான உயிர். என் உயிர் எனக்குள்ளே இருக்கிறதுங்கிறத விட என் உயிர் உனக்குள்ளே இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. உன் இதயம் துடிக்கிறது வரைக்கும் தான் இதுவும் துடிக்கும். அது எப்போ நிற்கிதோ அதே நிமிஷம் இதுவும் நின்றும். ஏய், என்னையா இப்படி பேசுகிற? இதான் உண்மை தயாங். நான் உன்னை அந்த நிலைமையில பார்க்கும்போது செத்துட்டேன்டா. ஒரு நிமிஷம் உன்னை இழந்துருவனோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். நீ கோமாக்கு போயிட்டேன்னு சொல்லும்போது எக்ஸாக்ட்லி உயிருள்ள போனமாவே மாறிட்டேன்டா. அதுக்கப்புறம் நீ எந்திரிச்சிருக்கிறதுக்கு அப்புறம் எனக்கு உயிர் வந்துச்சு. என்ன சொல்கிறது, என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? உனக்கு என்ன ஞாபகம் இல்லை. உனக்கு என்ன ஞாபகம் வர்றது வரைக்கும் நான் என்னைய மறந்து தான் சுற்றிட்டு இருந்தேன். எல்லாமே முடிஞ்சு இப்போ நீ என்கிட்ட கிடச்சிட்டடா. இருந்தாலும் ஏதோ அந்த ஓல்டு ப்ரெசன்ஸ் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீ என்ன நினைக்கிற? அப்படியெல்லாம் இல்லையே. ஏன் அப்படி சொல்கிற நீ? இல்லை, எனக்கு என்னமோ அப்படி ஃபீல் ஆகுது. உனக்கு ஃபீல் ஆகலை போல். சரி விட, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங்கும் ஆகுது. தேங்க்ஸ் ஸ்பீடாக ரெடி ஆயிடுறான் காலைல எழுந்திரிச்சு. ஜேகே சொல்லுதே அவங்க என்ன? ஜேகே, நான் காலேஜுக்கு போகிறேன், சரியா? ஏய், இருறா, ட்ராப் பண்ணுறேன். அதெல்லாம் வேணாம், நீ ரெஸ்டடு, நான் போய்க்கிறேன். ஏய், இருறா, அதான் இருன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எங்கே குதிச்சு ஓடிட்டுருக்க? இரு புலிக்குட்டி இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்லமாக எந்திரிச்சு ஒரு ஷார்ட்டை மட்டும் எடுத்து போட்டுட்டு அந்த ஷார்ட்ஸோட பைக்கில் ஏறி உட்காந்துட்டார் ஜேகே. அப்போது தயாங்க அப்படியே ஜேகேவை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, என்ன ஜேகே கோலம் இது? ஏண்டா பிடிக்கலையா? இல்லை, உன்னை எல்லோரும் பார்ப்பாங்க, எனக்கு அது பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல. டேய் சும்மா இருடா, இப்போ எல்லோரும் பார்த்தா என்ன? அதான் கூட இருக்கல நீ, அப்புறம் என்ன? வா பைக்கில் ஏறு, ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரேன். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஏறி உட்காந்துக்கிறான். ஸோ அப்படியே காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி நிற்கிறான் ஜெகியை பார்த்துட்டு. ஏன்டா மூஞ்சி அந்த போக்கு போகுது? எல்லாரும் ஒன்றையே பார்க்குறாங்க. சரி பார்த்துட்டு போட்டோம். சரி நீ போயிட்டு நல்லா படி, ஓகேவா? அப்புறம் எந்த ஒரு கலக்கல்லையும் ஈடுபட்டு இருக்காத. எவ்வளாவது ஏதாவது சொன்னால் மூடிட்டு அப்படியே இருந்துரு, புரிஞ்சுதா? வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சைடாக ஒரு பொண்ணு அப்படியே ஜெகேவை பார்த்து வளைஞ்சிட்டே உள்ளே போயிட்டு இருக்கா. இது தயாங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போதே தயாங் ஜேகேவை பிடிச்சி அப்படியே லிப்லாக் பண்ணிடுறான். ஸோ அந்த லிப்லாக் ஒரு 2 minutes போகுது. அப்படியே லிப்லாக் பண்ணிவிட்டு ஜேகேவோட ஹெட்டை அவனே எடுத்துகிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறான். அந்த பொண்ணு அப்படியே ஷாக்கில் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க, அங்கேயே ஸ்டண்ட் ஆகி. ஜேகேக்கு சிரிப்பாக வருது. அந்த பொண்ணை பார்த்து லைட்டாக ஸ்மிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். இங்கே பார்த்தா ஜேகேவோட அதான் அந்த கம்பெனி இருக்கும்ல, கம்பெனி பற்றி பேசியிருப்பாங்கல்ல, அந்த கம்பெனிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே சுகாவும் வந்து நின்றுட்டுருக்கான். ஜேகே, எனக்கு இப்போது வர வர தயாங்கோட பேச்சில் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுதுடா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான். ஏன் அப்படி சொல்கிற? இல்லைடா, உன்ன மாதிரி அவன் சுத்தமாக இல்லை. லாஸ்ட் நைட் பார்ட்டியில் கூட அவனை பார்த்தியா? ஏதோ ரொம்ப பரபரப்பாகவே இருந்தான். முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. உனக்கு முன்னாடியெல்லாம் அவன் எப்படி ஞாபகம் இருக்கா? நீ என்ன வாங்கி குடிக்கிறியோ அதே எனக்கும் கொடுன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி வாங்கி குடிப்பான். மட்ட போதை ஆனதுக்கப்புறம் நீ தான் அவனை தூக்கிட்டு போவ. நைட்டு ஃபுல்லாக வாமிட் எடுப்பான். மார்னிங் நீ காஃபி போட்டு கொடுத்ததுக்கப்புறமும் லீவ் போட்டு அப்படியே படுப்பான். ஆனால் இப்போது காலேஜுக்கு போகிற ரொம்ப அடமெண்ட் பண்ணுறான். நீ வரேன் கொண்டு வரேன்னு சொன்னால் கூட அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் தனியாக போய்க்கிறேன் அப்படியே சொல்கிறான். உனக்கு இதெல்லாம் பார்த்தா சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல ஜிகே? ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது.
ஆனால் அவன் என்னோட தேங்டா, என்னோட தயம். அவனோட அப்பியரன்ஸ், பிஹேவியர் எல்லாமே சேஞ்ச் தான். இருந்தாலும் அவனோட ஃபேஸ் என்னோட தயங்குதாடா. அதான் அவாய்ட் பண்ண முடியல. என்ன பண்ணுறது? ஜிகே, என்ன இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமாக இருக்குது. டேய், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. ஆமாம், ஒர்க்கெல்லாம் எப்போ முடியுமா? இந்த இயர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவானுங்களா? நீ எதுக்கு தான் ஆசைப்பட்டுட்ருக்க? இல்லைடா, செகண்ட் இயர் முடிச்சுட்டு அவன் தேர்ட் இயருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடியணும். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணி இதை கொஞ்சம் பில்ட் பண்ணதுக்கப்புறமா தயாங்க கூப்பிட்டு வந்துடணும்டா இதே கம்பெனியில். அப்படியே சிஓ போஸ்டிங்கில் இருந்தான்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதே அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஜெகே, உன்னோட லவ் ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது. நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்னோட லவ்வை விட என்னோட தயங்கோட லவ் ரொம்ப ப்ரீஷியஸ்டா. ஈவன் எவனாவது வந்து அவன்கிட்ட போயிட்டு டேய் நீ ஜேகேவை வெறுத்து ஒதுக்கிடு, கொன்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்டா. ஈவன் தாட் என்னை மறந்தே போனால் கூட அவன் அதை செய்ய மாட்டான். அதான் என்னோட தயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே ஒரு மாதிரி எமோஷ்னலாக சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ சுகா அதெல்லாம் அப்படியே வந்து கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி தப்பாக பட்டுகிட்டே இருக்குது தயங்கோட பிஹேவியர் எல்லாம் சேஞ்ச் ஆனனால. ஸோ அப்படியே அவரும் வந்துட்டு யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. இந்த சைட் பார்த்தா ஒரு டார்க்கான ரூமு. அங்கே வந்துட்டு நிறைய மெம்பர்ஸ் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. டேய், நாங்கள் சொன்ன வேலையை உன்னால் முடிக்க முடியுமா முடியாதா? டேய் மைரா, தையாவை செஞ்சு என்னை கோவப்படுத்தாத. நீ இப்படி எட்டையில் கூட்டிகிட்டு வந்து இப்படி எதுக்கு நீ என்ன மயிரை பிடுங்கிறதுக்கு நீ என்ன இப்போ கூட்டிகிட்டு வந்த? டேய் என்ன உன்னை அசால்ட்டாக விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பேசிகிட்டு இருக்கா. இங்கே மெயின் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அது ரொம்ப டார்க்கான பிளேஸ் தான். ஈவன் யாரோட மூஞ்சும் யாருக்கும் தெரியக்கூட இல்லை. ஸோ அந்த பர்சன் அப்படியே வர இவ்வளோ நேரம் திமிராக பேசிகிட்டு இருந்தால இந்த வேலையை உன்னால் முடிக்க முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். வணக்கம் தலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அவன் இருந்த சீட்டில் அப்படியே உட்காடுறான் அந்த பர்சன். என்னடா, என்னாச்சு? வேலைக்கு போன இடத்துல எல்லாமே இங்கே இருக்கா? இல்லை தலை, இவன் தான் தூக்கிட்டு வந்தான். என்னத்துக்கு தூக்கிட்டு வந்தான்னு கேட்டால் வேலை முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்கான். யாரா நீ? உனக்கு என்னடா பிரச்சனை? தலை, எனக்கு இவனை பிடிக்கல. இத்தனை வருஷம் இந்த வேலையெல்லாம் நான் உனக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எவனோ ஒருத்தனை நம்பி அந்த வேலையை அவன்கிட்ட கொடுக்குற. ஏன், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சவுண்ட் ரைஸ் பண்ணிக்கி பேசுகிறான். டேய் காது வலிக்குதுடா. என்ன ஓவராக சவுண்ட் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்க? ஒத்தே எனக்கு தெரியும் எவனால் என்ன வேலை முடியும் முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு பிரித்து கொடுக்கவும் தெரியும். அந்த விளக்கான பிரச்சனையை பற்றியெல்லாம் நீ எல்லாம் சொல்ல வேணாம், புரிஞ்சுதா? அப்புறம் இதுக்கு மேலே தொல்லை பண்ணுவியா? இல்லை இவ்வளோதானா? தலை, எனக்கு இவனை பிடிக்கல. நான் இதுக்கு மேலேயும் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச பட்டுன்னு கண் எடுத்து போட்டுடுறான் அவனை. ஹெட் ஷாட்டு அப்படியே அவன் விழுந்துடுறான். சுற்றி இருக்கிறவனுங்கெல்லாம் ஒரு 2 ஸ்டெப் பேக் போயிட்டு அப்படியே பவ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கானுங்க. ரொம்ப பயந்துட்டானுங்க எல்லா அவனுங்களும். ஸோ அந்த பர்சன் அப்படியே உட்காந்து ஒரு மாதிரி ஸ்பிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே அந்த இன்னொரு பர்சனை பார்க்குறான். தேங்க்ஸ் தலை, போட்டு தள்ளதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் கொஞ்சம் மன ஆறுதலாக நிம்மதியாக இருக்குது. ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தான். இப்போ பாருடா, எவ்வளோ வேணான்னு டைம் எடுத்துக்கோ, ஆனால் ப்ராப்பராக கிளியராக எல்லாத்தையும் முடிச்சிடணும், புரிஞ்சுதா? சரி தலை, நீ என்னை கண்டிப்பாக நம்பலாம். இன்னும் கொஞ்சம் நாளில் மொத்த வேலையை முடிச்சுட்டு நானே கூட்டிகிட்டு வரேன், சரியா? சரிடா. அப்புறம் ஆள் ஏதாவது தேவைன்னா சொல்லு. சொல்லி அனுப்பு, அமுச்சு விடுறேன். சரி தலை, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே எந்திரிச்சு வந்துடுறான். ஸோ அவனுக்கு இப்போ தான் மன நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அவன் செத்து போயிட்டான்ல குடைச்சல் கொடுத்தவன். ஸோ அப்படியே வந்து மன நிறைவோடு அப்படியே வந்து நடந்து வந்துட்டுருக்கான் அந்த பர்சன். ஸோ இது வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க, ஓகேவா? அப்படியே வந்து நடந்து வந்துட்டுருக்கான். இப்படியே ஈவினிங் டைமும் ஆகுது. சேக்கே அப்படியே காலேஜோட என்ட்ரன்ஸில் டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. அப்படியே டே உள்ளேருந்து வரான். ஏன்னா ஜிகே, முன்னாடியே வந்துட்டியா? இல்லைடா, இப்போ தான் வந்தேன். என்ன ஷார்ட் எல்லாம் ஒரு மாதிரி தூசியாக இருக்குது? எங்கே போனேன்? இல்லைடா, கொஞ்சம் வெளியே ஒர்க்கு. என்ன ஜிகே, ரெஸ்டாரண்ட் போய் ரொம்ப நாள் ஆகுது, போயிட்டு வரலாமா?
ம் ஓகேடா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்படியே போயிட்டு 2 பேரும் நல்லா உட்காந்து சாப்பிட்றாங்க. என்னடா ரொம்ப ரொமான்டிக் மூடில் இருக்க போல. ஆமாம் டாடி, ரூமுக்கு போகலாமா? என்ன? ரூமுக்கு போகலாமா? ரூம் புக் பண்ண. ரூமுக்கு போயிட்டு என்ன? இல்லை, ரொம்ப நாள் ஆகுது, எனக்கும் ரொம்ப க்ரேவிங்காக இருக்குது, அதான் ஏதாவது பண்ணலாமா? புரியுது வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்லலை போட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூம் புக் பண்ணி அங்கே 2 பேரும் வந்து ஸ்டே பண்ணுறாங்க அன்றைக்கி நைட்டு. இப்படியே தாண்டா டேஸ் பாஸ் ஆகுது. ரொம்ப ஒரு மாதிரி லவ்லியாக போகும். எப்படின்னா அந்த பழைய அந்த ஃபீலிங் இருக்காது 2 பேருக்குமே இல்லாது. யூங்கிக்கும் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் தெரியும். ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவருக்கு என்னமோ ஏன் இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க அந்த மாதிரி தோணும். ஜிம்மினுக்கு இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியல. அவனுக்கு அந்த அளவுக்கு கிளாரிஃபை இல்லை. ஸோ இப்படியே தான் அந்த 2 இயர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறாங்க. லைக் டேவும் ஜிமினும் வந்து இப்போ வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போது 4 பேருமே ஆஃபீஸில் ஒரு கான்ஃபிடென்ஸ் ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. ஜேகே சொல்லு தயம். இல்லை, நம்மளோட லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிட்டோம்ல. ஆமாம், சக்ஸஸ் ஆகிட்டோம். இதுவே பிக் சக்ஸஸ் தானே. இதுக்கு கண்டிப்பாக பார்ட்டி வைக்கணும் தானே. கண்டிப்பாக பார்ட்டி வேணுமா என்ன? ஆமாம், கண்டிப்பாக பார்ட்டி வைக்கணும். பெரிய ஒரு மாலில் பெருசாக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம். பெருசாக எல்லாரையுமே கூப்பிடலாம். எல்லாரையுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு பார்ட்டி. எப்படி, ஓகேவா? இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே வந்து சொல்கிறான். நல்ல ஐடியா தான். யாருக்கு பின்ன கிடைக்கும்? சுகா, நான் தான் சொன்னேன்ல. என்ன? என் ஜேகே என்ன சொன்னாலும் கேட்க சொன்னல, நடந்துருச்சா? நான் செகண்ட் இயர் முடிக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சு என்னோட பாய் ஃப்ரெண்ட் இந்த பிராண்டை க்ரியேட் பண்ணான். இப்போது சவுத் கொரியாவில் டாப் 10 பிஸ்னஸ்மென்ஸில் ஒரு ஆள் என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஐ மீன் என்னோட ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணுறான். டே போதும்டா, குடிக்காமையே குடிகாரன மாதிரி பேசாத நீ. டாடி, ஐ வாண்ட் யூ ஸோ மச், ஐ வாண்ட் யூ ஸோ 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 மச் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறான். டே ஓவர் ஆயிடுச்சு, சுற்றி ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி குடிபோதையில் இருக்கிற மாதிரி ஆடிட்டு உட்காந்துட்ருக்கான். இப்படியே தான் அந்த டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே அப்படியே வந்து நின்றுட்டுருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம ஏவுக்கும் யூன்மினும் சேர்ந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் அவங்கக்கிட்ட போய் பேசிட்டு விஷ் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேரும் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அப்போது ஒரு லேடி வராங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தங்கு. தேங்க்யூ அரியல். அப்புறம் ஹூ இஸ் ஹிம்? அண்ட் தென் இது சுகா ரைட்? யா ஹாய் சுகா. என்ன தெரியுமா உனக்கு? உங்களை தெரியாதவங்க யார் இருக்க முடியும் ரியல்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. தென் இது யார்? இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஜிமின். ஹாய் ஜிமின், நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே ஹூ இஸ் ஹிம் கேட்டதுக்கு ஆன்சரே வரல. ஹீ இஸ் மை பாய் ஃப்ரெண்ட். ஓ ஜேகே, யூ ஆர் சச் அ ஹேண்ட்ஸம் மேன். நானும் உன்னை ஸ்ட்ரைட்டுன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்கேன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட். ஹாய் தயம், நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். அந்த லேடி வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. ஓகே ஜங்குக், இவ்வளோ பெரிய சக்ஸஸ் பார்ட்டி வச்சுருக்க, கங்க்ராச்சுலேஷன் ஃபார் இட். தென் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் போகணும், ஸோ நான் கிளம்புறேன், ஓகேவா? என்ஜாய் யுவர் பார்ட்டி, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்படியே தான் அவங்க வந்து டான்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே வந்து பார்ட்டி பண்ணுறாங்க. ஸோ ஜேகே வந்து அப்படியே வந்து ஹார்ட் ரிங் எடுத்துக்கிறான். அதே மாதிரி தான் நம்ம சுகாவும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஹார்ட் ரிங் எடுத்துக்கிறாங்க. அப்போது ஜிமின் அப்படியே கேட்குறான்,
சுகா எனக்கும் கொஞ்சம் கொடு சுகா. இங்கே பாரு ஜிமின், நீ எல்லாம் சாஃப்டிங் குடிக்கிறவங்கடா. இதெல்லாம் குடித்தா உன்னால் தரையில் நிற்கவே முடியாது. ஒரே ஒரு சிப் மட்டும் ப்ளீஸ். ஒரே ஒரு சிப்பா ஜிமின், சொன்னால் புரிஞ்சுக்கோ ஜிமின். வேணாம் ஜிமின். சுகா சுகா, ஒரே ஒரு பெக் மட்டும், வேறு எதுவும் நான் குடிக்க மாட்டேன். ஒரே ஒரு பெக் மட்டும். எப்போவும் நீ குடிக்கிறல்ல, எனக்கு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் சுகா, ப்ளீஸ் சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி நின்று கொலையிறான். சுகா பக்கத்தில் நின்று சரி இந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்டில் இருக்க கிளாஸை கொடுக்குறான். ஸோ அவனும் அப்படியே ஒரே கல்ப்பில் அடிச்சிடுறான். நல்லா இருக்கே, நல்லா தான் இருக்கும், கொஞ்ச நேரம் போட்டோம், அதுக்கப்புறம்லாம் இருக்குது. அப்போ இன்னும் நல்லா இருக்குமா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. ஜேகேக்கு இதெல்லாம் பார்த்து சிரிப்பாக வருது. ஸோ அவர் அப்படியே சிரிச்சிட்ருக்கா. அவங்க மட்டும் குடிக்கிறாங்க, நானும் குடிக்கணும். ஏய் வேணாண்டா, இப்போ இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பாரு அவன் எப்படி நிற்கிறான்னு சொல்லிட்டு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கும் வேணும். டேய் சொன்னால் புரிஞ்சுக்கோடா, இதெல்லாம் நீ குடித்தா சரிப்பட்டு வராதுடா. இதே தானே சுகாவும் சொன்னா. நீ ஓவராக போயிட்டுருக்கப்போ எனக்கு மட்டும் ஒயின் தர, நீ மட்டும் ஹார்ட்ரிங் எடுத்துக்கிறல்ல. ஓ நான் இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன். சரி ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறான் ஜேகே. சரி இப்போ என்ன, எனக்கு வேணும், சரி இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ண மேனிக்கு அப்படியே ரைட் ஹேண்டில் அந்த ட்ரிங்க் இருக்கும், அப்படியே வாயில் வந்து ஜேகேவே ஊற்றி விடுறாரு. ஸோ ஜிம்மினுக்கெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே அப்படியே தலைக்கு போதை ஏறிடுது. அவன் காலை தரையில் சுத்தமாக நிற்கலை, அப்படியே தள்ளாடி நின்றுட்டுருக்கான். அவனுக்கு ஏதோ ஏரில் பறக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வந்து நின்றுட்டுருக்கான். சுகா என்னடா என்னாச்சுடா? சுகா எனக்கு டான்ஸ் பண்ணணும் சுகா, வா ஸ்டேஜுக்கு போய் டான்ஸ் பண்ணலாம். நம்ம டான்ஸ் பண்ண போறியா? இங்கே பாரு ஜிமின், நீ நான் பிடிக்காம ஸ்டேபிளாக நிற்க கூட இல்லை, இதுக்கு மேலே நீ டான்ஸ் பண்ண போறியா? ஆமாம் சுகா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். வா போகலாம். ஏய் ஜிமின் இங்கே பாரு, அப்படியெல்லாம் இல்லை. நம்ம போவேணா, வா வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கெல்லாம் போவேண்ணா சுகா, டான்ஸ் பண்ணலாம், டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சோலோவாக ஆடிட்டுருக்கான். ஸோ அவன் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஹேண்டால் சுகா வந்து அப்படியே தாங்கி பிடிச்சிருக்காரு. வந்து அதுவும் இல்லை, அப்படியே அந்த குடிச்சிட்டு அப்படியே ஜேகே மேலே ஒரு மாதிரி வந்து சாஞ்சு படுத்திருக்கான். டாடி சொல்லுடா என்ன? டாடி ஐ வாண்ட் யூ. தயாங் டாடி ஐ வாண்ட் யூ ஸோ மச் டாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அப்படியே அரை கண்ணில் பார்க்குறான் ஜேகேவை. சொல்லுடா டாடி, என்ன ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போறியா? எங்கே ரேம்ப் வாக் பண்ணுவோமா? என்னாச்சு உனக்கு? ஜாலியாக இருக்குது, பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ரொம்ப நல்லா இருக்குது. ஐயோ டேய் வீட்டுக்கு போகலாமா? ஒரு ரேம்ப் வாக் பண்ணிட்டு போகலாம். ரேம்ப் வாக்கா? நீ என்ன ப்ரைடல் ஸ்டைலில் லிஃப்ட் பண்ணிக்கோ. சரி, அப்புறம் அங்கே கார்பெட் இருக்குல்ல? ஆமாம், அந்த கார்பெட்டில் 1 ரவுண்ட் அப்படி 1 ரவுண்ட் இப்படி. அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க, நம்ம அங்கே போயிட்டு ரேம்ப் வாக் பண்ணுவோம். வா போகலாம். ரேம்ப் வாக் நம்ம அங்கே போய் பண்ண வேணாம், இப்படியே ஒன்று நான் தூக்கிட்டு அப்படியே லிஃப்ட் வரைக்கும் போவேணாம், அதுவே ரேம்ப் வாக் தான். இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. ஆமாம், நம்ம இதுக்கு லிஃப்ட்டுக்குள்ளே போகணும், வீட்டுக்கு போவேணா? போவேண்ணா, இது ஒன்று சக்ஸஸ் பார்ட்டி இல்லையா? அப்போ நம்ம இங்கே தானே இருக்கணும். நம்ம இப்போவே வீட்டுக்கு போனால் எப்படி? தயாங்க சுற்றி பாரு, எல்லோரும் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, டைம் ரொம்ப ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரேம்ப் வாக் பண்ணிட்டு போகலாம். அதான்டா நான் தான் சொல்கிறேன்ல, இங்கேருந்து அப்படியே லிஃப்ட் வரைக்கும் தூக்கிட்டு போகிறேன், அதுவே ரேம்ப் வாக் தான். அது பார்ப்பாங்களா? கண்டிப்பாக
அப்போ தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறான். கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே லிஃப்ட் பண்ணிக்கிறான். அப்படியே லிஃப்ட் பண்ணதும் ஜேகேவோட நெக்கை சுற்றி அவனோட ஹேண்டை போட்டுக்கிறான். டேடி டேடி சொல்லுடா, நான் உனக்காக ஒரு பாட்டு பாடவா? பாடு. அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு சேர்த்தும் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம், கொழு கொழு பொய்கள் சொல்லி எதை வெல்வாய், அதை தெரிந்தும் கூட அன்பு மனம் அதையே தான் எதிர்பார்க்கும். எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும், சில சமயம் விளையாட்டாய் உன்னாடிக்குள்ளே நான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் ஜேகேவோட செஸ்ட்டில் வச்சு அப்படியே கவர் பண்ணிக்கிறான். ஸோ ஜேகேக்கு ஒரே ஸ்மைலாக இருக்குது. அப்படியே சிரிச்சுட்டு லிஃப்ட்டில் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே தயாங் வந்து எந்திரிச்சு பார்க்குறான். தலை அவனுக்கு செம்மையாக வலிக்குது. அப்படியே தலையில் கையை வச்சுட்டு எந்திரிச்சு பார்க்குறான். என்ன இந்த வலி வலிக்குது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வச்சுட்டு சைடில் பார்த்தா காஃபி இருக்குது. காஃபியை வச்சுட்டு இவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த காஃபியை எடுத்து மெல்ல மெல்லமாக குடிக்கிறான். ஸோ சுற்றி பார்த்தா ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸால் அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கு. டெக்கரேட் எல்லாம் பண்ணியிருக்கான். காஃபி எடுத்து வச்சுருக்கான். ஆளை மட்டும் காணும், எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காஃபி பக்கத்துலேயே ஒரு நோட் இருக்கும். லைக் அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு லெட்டர் மாதிரி. அதை எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அட்டிஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா ஒரு வெட்டிங் ஹாலோட நேம் வந்து மென்ஷன் பண்ணி கீழே வந்து பை ஜேகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? வெட்டிங் ஹாலுக்கு போகிறோமா? ஆனால் எதுக்கு ஒருவேளை அப்படி இருக்குமோ? அப்படியெல்லாம் இருக்காது, இவ்வளோ சீக்கிரம்லாம் சான்ஸே இல்லை. சரி ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வந்து ஃபோன் எடுக்கிறான். ஸோ ஃபோன் எடுக்கிறது ஸ்பீடாக அப்படியே ஜேகேக்கு டயல் பண்ணிவிட்டு அப்படியே கதை வைக்கிறான். ஹலோ டேடி. சொல்லுடா, என்ன? இல்லை டேடி, இங்கே ஒரு நோட் கிடச்சிச்சு, வெட்டிங் ஹாலுக்கு வா பை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு வெட்டிங் ஹாலுக்கு? இங்கே வாடா சொல்கிறேன். வரணுமா? வாடா. இல்லை வரல. டேய் நீ வரலன்னா நான் உன்னை அங்கே வந்து தூக்கிட்டு வருவேன், பிரச்சனை இல்லையா? இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, நீ வந்துரு, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிடுறான். ஷிட், சர்ப்ரைஸ் கூட ஒழுங்காக பண்ண விட மாட்டேங்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகேவும் இங்கேருந்து ஸ்பீடாக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு மேலே வந்து டோர் ஓப்பன் பண்ணால் மிரர் முன்னாடி அவ்வளோ அழகாக ஒரு கோட் சூட் போட்டுட்டு நின்றுட்டுருக்கான். லைக் அந்த கோட் சூட் வந்து ஜேகே வாங்கி வச்சது தான். அது வந்து வாங்கும்போது பேக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருப்பான். இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இமேஜின் கூட பண்ணியிருந்துருக்க மாட்டான். ஸோ அப்படியே பேக் போஸே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே அதை வந்துட்டு ரசிச்சுட்டு பக்கத்தில் போயிட்டு டேவை மெதுவாக திருப்பி பார்க்குறான். பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கான். பார்த்துட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ அழகு. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். டேடி டேடி. ஏய் தயாங், ட்ரெஸ்ஸை பார்த்தியா? பார்த்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியா? உன்னோட சூட்டம் தான் ரொம்ப அழகாக இருக்குது. டேய் ஐயோ டேய், என்னடா இது லிப்ஸு ஸ்ட்ராபெரி கேக் மாதிரி இருக்குது. அது லிப்பாமோட ரகசியம், வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு லிப்பாம் எடுத்து நீட்டுறான். லிப்பாம் இல்லைடா, நேச்சராகவே அவனோட லிப்ஸ் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்ஸை பைட் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கிஸ் ப்ரோக் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகே வந்து பெட்டில் உட்காந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். பாரு, திருப்பியும் நான் லிப்பாம் போடணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்பாம் எடுத்து திருப்பியும் போகிறான். ஜேகேக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. சரிடா போகலாமா, க்யூட்டாக பண்ணிகிட்டே இருக்காத,
போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிளம்புறாங்க. ஸோ இப்போவே கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க 2 பேருக்கும் மேரேஜ் தான். 2 பேரும் அப்படியே வெட்டிங் ஹாலுக்கு போய் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ ஜேகேக்கு வேண்டியவங்க, தயாங்குக்கு வேண்டியவங்க, தென் ஷுகா, ஜிமின் எல்லாருமே அங்கங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஷுகாவும் ஜிமினும் தான் இங்கே வந்து மெயினாக அப்படியே வந்து அந்த தூணை மாப்பிள்ளை தூணை பொண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் போய் சேர்ந்தாச்சு. ஸோ 2 பேரும் போயிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படியே ரொம்ப க்யூரியஸாக பார்த்துட்டு இருக்காங்க டே குக்கவே. அப்போ ஜேகே அப்படியே டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஐ கிவ்ஸ் யூ சம் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே ஜேகேவோட கண்ணியை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஜேகே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு, எப்போவுமே எந்த சுச்சுவேஷன்லேயுமே நீ எப்படி மாறினாலும் நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன் தயாங். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 ஹேண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு கிஸ் பண்ணுறான். அண்ட் தென் யார் என்னோடய லைஃப்பில் வந்தாலும் விட்டுட்டு போனாலும் நான் உன்னை எப்போவுமே விட்டுட்டு போக மாட்டேன். இது என்னோடய செகண்ட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கிஸ் பண்ணுறான். ஸோ அந்த ஒவ்வொரு கிஸ்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது. என்னோடய லைஃப்பில் எவ்வளோ சீரியஸ் சுச்சுவேஷன் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், நம்ம லைஃப்பில் என்ன நடந்தாலும் எப்போவுமே உங்ககிட்ட ஒரு துளி அளவு கூட வெறுப்பை காட்ட மாட்டேன். இது என்னோட தேர்ட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸில் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறான். நான் நல்லா இருந்தாலும் நான் நல்லா இல்லைன்னாலும், நான் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தாலும் உன்னை நல்லா பார்த்துப்பேன். இது என்னோடய 4th ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 கிஸ் பண்ணுறான். கடைசியாக இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, இனிமேல் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன் கூட உனக்காக மட்டுமே இருப்பேன். இது என்னோடய லாஸ்ட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப் லாக் பண்ணிக்கிறான். ஸோ 2 பேரும் அப்படியே லிப் லாக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. எல்லாருமே அப்படியே கிளாப் பண்ணி அவங்கள அப்படியே சேரப் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தென் இந்த ப்ராமிஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். ஸோ இவங்களோட மேரேஜ் செரமனி எல்லாமே லைக் முடிஞ்சிருது. எல்லாருமே வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் விஷ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படியே நைட் ஆகுது. நைட் அப்படியே 2 பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க. ஸோ வந்துட்டு 2 பேரும் அப்படியே லிப் லாக் பண்ணுறாங்க. ஜிகி, எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கு, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வந்துட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிறான். ஸோ ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகுறான். சம்டைம் லேட்டர் ஜேகே அப்படியே கவுச்சில் உட்காந்துட்ருக்கான். சடனாக அவனோட நெக்கில் ஏதோ இன்ஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படியே ஃபைண்ட் ஆகி அந்த சோஃபாலேயே அப்படியே விழுந்துடுறான். ஸோ ஓகேடா, இதோட இந்த பார்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பாய், லவ் யூ ஆல்.